அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல உங்களது மொபைல் ஸ்க்ரீனை லேப்டாப்ல ஸ்க்ரீன் மிரரிங் பண்றது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்காக நீங்க லேப்டாப்லயோ அல்லது உங்களது மொபைல்லயோ அடிஷனலா எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸும் நீங்க இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. அதே மாரி இன்டர்நெட் வசதி கூட தேவையில்ல. உங்க லேப்டாப்லயே இன்பில்டா இருக்கக்கூடிய வயர்லெஸ் டிஸ்ப்ளே மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணா போதும். அதே மாரி ஒரு சில செட்டிங்ஸ மட்டும் நீங்க எனேபிள் பண்ணாவே போதும். அதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து டைரக்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இங்க தெரியக்கூடிய அந்த வைஃபை சிம்பல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் இங்க ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டர்டு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். செட் அஸ் மீட்டர்டு கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆன்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விண்டோஸ் ஸ்டார்ட் கீயை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க செட்டிங்ஸ் வந்துக்கோங்க. வந்துட்டு நெக்ஸ்ட் இங்க சிஸ்டம்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க ப்ரொஜெக்டிங் டு திஸ் பிசி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா எனேபிளா இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசேபிள் ஆகி ஹைட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஓப்பன் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ அங்க ஆடியோ ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி வரும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வந்து அங்க செட் அஸ் மீட்டர்டு கனெக்ஷன்ஸ் வந்து நீங்க ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இன்ஸ்டால் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் டிஸ்ப்ளே இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லி இந்த ப்ளூ கலர் கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படியே இன்ஸ்டால் ஆனதை நம்ம கீழே பார்த்துக்கலாம். கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னா வயர்லெஸ் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லி ஒரு 4 எம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ திரும்ப ஸ்டார்ட் போய்க்கோங்க. திரும்ப செட்டிங்ஸ் போய்க்கோங்க. திரும்ப சிஸ்டம்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப ப்ரொஜெக்டிங் டு திஸ் பிசியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிருக்கும். இப்போ பாருங்க எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அவைலபிள் எவ்ரிவேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒன்லி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க நெவர் அப்படின்றது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க லேப்டாப்போட நேம் இங்க வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க டைரக்டாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்க மொபைல்ல ஸ்மார்ட் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணாவே உங்களுடைய மொபைல் ஸ்கிரீன் வந்து லேப்டாப்புக்கு வந்துடும். ஸோ அது எப்படி அப்படின்ற பத்தி நெக்ஸ்ட் அது எப்படி பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். அதுக்கு உங்க மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் டேட்டா கனெக்ஷன், வைஃபை அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்கள் பிசியோட நேம் அதாவது லேப்டாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் அங்கே காட்டும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே ஸ்டார்ட் நவ் கேட்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப மறுபடியும் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஒன்ஸ்ன்னு கேட்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து மிரர் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு சொன்னால் மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. திரும்ப ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அங்கே போர்ட்ரேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆட்டோ ரொட்டேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நம்ம ஸ்க்ரீன் ஷேரிங்கை பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். திரும்ப அதையே கிளிக் பண்ணி நம்ம ரெஸ்யூம் பண்ணோம்னாலும் திரும்ப மொபைல் ஸ்க்ரீன் வந்து கனெக்ட் ஆயிரும். திரும்ப அங்கே கிளிக் பண்ணி மொபைலோட ரேஷியோவை சேஞ்ச் பண்ணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திரும்ப அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணி டிஸ்கனெக்ட் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மொபைல் ஸ்க்ரீனை லேப்டாப்பில் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.